இப்போ பார்த்தீங்கன்னா பாரதியார் 3வது தெருவில் பாரதியார் பஸ் ஸ்டாப்லேருந்து 3வது தெரு அதுக்குள்ளே இப்போ நம்ம எங்கள் அமைப்பு மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே நம்ம செந்தில்குமார் மாவட்ட செயலாளர் இருக்காப்புல, அவரையும் மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் நம்ம வேதாள கண்ணன் 2 பேரும் ஆஃபீஸில் இருக்காங்க. இதுதான் அந்த ஆஃபீஸு. அங்கேருந்து அப்படியே வந்தோம்னா அந்த இருக்குது அப்படியே ஆஃபீஸு. 2 பேர் இருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட பார்த்து நம்ம அமைப்பு எப்படி இயங்குது, எப்போ ஆரம்பித்தோம் நம்மள, இப்போ எப்படி வளர்ந்துருக்குங்கிறது மாவட்ட செயலாளர் நம்ம செந்தில்குமார்கிட்ட அப்படியே பேசுவோம். வணக்கம் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் வணக்கம் அண்ணே. வணக்கம்ண்ணே. கண்ணே வேதாள கண்ணே வணக்கம். நம்ம அமைப்பு எப்போ ஆரம்பித்தோம்னா இங்கே நம்ம ராமநாடில் முதல்ல நம்ம எங்கே ஆரம்பித்தோம், எப்படி இந்த அமைப்பு வளர்ந்துச்சு, அப்புறம் எப்படி நீங்கள் எந்த ஆண்டு உள்ளே வந்தீங்க, நீங்கள் முதல்ல அமைப்பாளர் இருந்தீங்க, எத்தனை பேர் இருந்தீங்க, அதுக்கப்புறம் எப்படி நம்ம மாவட்ட செயலாளர் கையில் வந்தோம்னா அது எப்படி வளர்ந்துச்சு, இப்போ நம்ம சமீபத்தில் என்ன ஃபங்க்ஷன் நடத்துனீங்க, என்னென்ன சேவைகள் செஞ்சு அதை பற்றி சுருக்கமாக சொல்லுவாங்க. சும்மா சொல்லுங்கள் சார். நான் ஒரு 10 வருஷ காலமாக இந்த அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கேன். ரைட்டு. 10 வருஷ காலம் இருந்துகிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச ஒரு சேவைகள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமைப்புங்கிறது மக்கள் சட்ட உரிமை கழகங்கிறது நம்ம பொதுச் செயலாளர் அவர் மூலியமாக இப்போ வந்ததுக்கப்புறம் சரி 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 சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி சரி சரி. இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் நல்ல சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சரி. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் கிழக்கு மாவட்டம் சார்பாக மரியாதைக்குரிய நம்ம கிழக்கு மாவட்ட செயலர் செந்தில்குமார் சார் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தலைமையில் அந்த போன முறை பொங்கல் விழா நடத்தணும். எல்லாரையும் கூப்பிட்டு மரியாதை செஞ்சோம். சரி. அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நம்ம இஃப்தார் நோன்பு. ஆமாம், அது நானும் தான் கலந்துக்கிட்டேன். ஆமாம் ஆமாம், நல்ல சிறப்பாக இருந்துச்சு. சிறப்பாக எல்லாருமே யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு ஒரு அரசியல் கட்சி செய்ய முடியாத அளவுக்கு நம்ம நல்லா சிறப்பாக செஞ்சுருந்தோம். ஆமாம், நல்லா அருமையாக பண்ணோம். எல்லாருமே பாராட்டினாங்க, இன்னும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேவைகள் செய்யணுங்கிறத மாவட்ட செயலாளர் மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த மக்கள் சட்ட உரிமைகளை இணைகிறோம், உங்களோட சேர்ந்து சேவை செய்ய காத்துக்கிட்டு நிறைய பேர் சரி சரி வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. அது இல்லாமல் இந்த இதில் பொறுத்தளவு எல்லாருமே இருக்காங்க. இதில் டாக்டர்ஸு, வக்கீல், மற்றபடி நம்ம சேதுபதி நம்ம அரண்மனையினுடைய ஆமாம், அவர் இந்த கடைசி நேரத்தில் நம்ம விழாவுக்கு நல்லா கலந்துக்கிட்டு அது ஒரு பெரிய சிறப்பு தான். மன்னர் கலந்துக்கிட்டு ரொம்ப நம்ம பாராட்டினாரு. அவங்க சேவைகள் தொடரட்டும்னு சொல்லி பாராட்டிட்டு போனாரு. அவருக்கு கௌரவப்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய பேர் இதுல பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சேவைகள் தொடரும்னு சொன்னா நம்மளோட சேர்ந்து அது உறுதுணையா இருக்கக்கூடியவங்களை சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த அமைப்பை வளர்க்கறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம செந்தில்குமார். ஆமாம், நான் மக்கள் சட்ட உரிமை கழகத்துடைய இணைந்து 2022 இணைஞ்சிருந்தது. இணைஞ்ச உடனே முதலாக தேவாலயம் அவர்கள் தலைமையில் இந்த அமைப்பு இயங்கிட்டு இருந்தது. அப்போது ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரும் ஐம்பெரு விழா நடத்தினோம். இந்த ஐம்பெரு விழாவில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. மிக சிறப்பாக இருந்துச்சுன்னா இதுக்கு முதல்ல ஊராட்சி மன்ற தலைவருடைய ஒத்துழைப்பு இருந்தது. ஆமாம், பட்டாத்தா ஊராட்சி மன்ற தலைவர் ஒத்துழைப்பு ஃபர்ஸ்ட் அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் பாரதியாரில் ஏபிசி மகால் நீங்கள் நடத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தர சொன்னாங்க. அதுபடி நாங்கள் மருதுபாண்டியன் அவருடைய ஒத்துழைப்பு மூலியமாக இதை தொடங்கி முதல்ல ஐம்பெரு விழாவில் ஒரு 500 மரக்கன்றுகள் மற்றும் சிறந்த சமூக ஆர்வலருக்கு விருது கொடுத்தது. சரி சரி சரி. ஒரு பள்ளி மாணவி தாய் தகப்பன் இல்லாத ஒரு பள்ளி மாணவி படிக்க முடியாதவங்களுக்கு ஒரு 45 ரூபாய் பணம் நம்ம ஏற்பாடு பண்ணி 45,000 நம்ம அந்த இதுலயே கொடுத்தோம். கலெக்ஷன் பண்ணி அதுக்கு பிறகு மாவட்டம் மாதம் ஒரு கூட்டம் போட்டோம். 2023 இந்த அமைப்புல இருந்து பொதுச் செயலாளர் வசந்த் அவர்களும் துணை பொதுச் செயலாளர் செல்வராஜ் சார் அவர்களும் மற்றும் பொருளாளராக காஜா மைதீன் அவர்களும் நம்ம நிர்வாக செயலாளராக திருச்சி பாலமுருகா குப்தா சார் அவர்களுடைய
நிர்வாகத்தின் கீழே என்னை வந்து கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார்கள். ம் ம் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக வந்து பாஸ்கரன் அவர்கள் ம் 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 பேராசிரியர் அவர்களும் ம் இந்த கிழக்கு மாவட்ட செயலாளர் 4 மாவட்டத்தில் இருந்தாலும் கிழக்கு மாவட்டத்துடைய சிறப்பாக இருக்கணும் என்ற ஒரு செயல்பாட்டு அடிப்படையில் இன்று வரைக்கும் சிறப்பான சேவை, நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு அதாவது இருக்கீங்க. நல்லிணக்க அடிப்படையில நம்ம அமைப்புல வந்து ம் ஜாதி மதங்கள் கடந்து அரசியல் அமைப்பு அப்படி சொன்னா எல்லா கட்சிக்காரங்களை ஒன்றிணைத்து ம் ம் அத்தனை கட்சிக்காரங்களும் நம்ம அமைப்புல இருக்காங்க. அரசு ஊழியர்கள் வந்து ஒரு அமைப்புல செயல்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இல்லாம அரசு ஊழியர்கள், வணிகர்கள், தொழிலாளர்கள் அவங்களுடைய சேவைகளுக்கு தகுந்தவாறு எல்லாருமே இன்னைக்கு வந்து சேர்ந்து ஒரு சேவை இதுவரைக்கும் ஒரு 5-10 பிள்ளைங்களுக்கு வந்து ம் படிப்புக்கான உதவிகளை நம்ம வசூல் பண்ணி செஞ்சிருக்கோம். இப்போ கூட சமீபத்தில் அந்த காது அந்த அவங்க அது மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆ அது போக பள்ளிக்கூடத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு 8வது படிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியா தகப்பனார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ம் ம் அந்த தாயாருடைய வளர்ப்புல இருந்த பையனுடைய படிக்க முடியாத அவன் வந்து பயலோட சேர்ந்து கெட்டு போயிடக்கூடாது, ம் ம் பலருடைய போதைப் பொருளுக்கு அடிமையாயிடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோட ம் நமக்கு ஒரு 2-3 பேர் உதவி செஞ்சாங்க. ம் ம் அந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுத்த அந்த பசங்களை வந்து படிக்க வச்சிருக்கோம். ம் இது போக மருத்துவ உதவிகள் நிறைய நம்ம செஞ்சிருக்கோம். ஆமாம். இப்போ 20 நாளைக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பத்திரியில் போய் அந்த சிக்கலில் ஒரு அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அந்த அவங்கள வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அதாவது யாரு வந்து இப்ப இபி டிபார்ட்மெண்ட்லயே நமக்கு வந்து நிறைய சப்போர்ட்டுக்கு வந்து இன்னைக்கு நம்ம சுதாகர் சார் சரி, மோகன்ராஜ் சார் சரி, மகாதேவன் சார் எப்படின்னு சொன்னா ஒரு அமைப்புனா ஒரு வித்தியாசமா மிரட்டல் விடுவாங்க, அப்படி செய்வாங்க, அப்படிலாம் இல்லாம ஒரு இணக்கத்தோட சேர்ந்து சார் இதை செஞ்சு கொடுங்க, இப்படி இருக்கு ஒரு 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 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்தாரு. இப்ப மழை பெஞ்சு மின் சாக்கு அடிக்குதுன்னு அப்படி சொன்னா சார் என்ன சார் மின்சாரம் அடிக்குது அப்படின்னு சொல்ற விட சார் ஏதோ மின்கசிவுல ஏதோ ஏற்பட்டு இருக்கும் போல மின்கசிவு ஏற்பட்டு அதை சாக்கு அடிக்கிறது மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் பாருங்க. உடனே ஆள் அனுப்பி நம்ம பாஸ்கரன் அனுப்பி கூட ஒருத்தர் அனுப்பி உடனே செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் சார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ல வந்து கவர்மெண்டோடைய அவர் வந்து ஊராட்சி தலைவராக இருக்கார் தமிழ்நாடுடைய ஊரக வளர்ச்சி துறையில, அவங்களுடைய மூலமாகவும் இன்னைக்கு காவல்துறையிலையும் இருக்காங்க. அந்த மாதிரி இணக்கத்தோட மக்களுக்காக தேவைகளை நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உதவிகள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க, மாவட்ட செயலாளரை எங்கே சந்திக்கணும், எப்படி அப்ளிகேஷன் கொடுத்து இதில் சேரணும், இதில் சேர்ந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எளிதாக நம்ம அலுவலகத்தில் வந்து தொடர்பு கொண்டு உங்களை சந்திக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்காக வந்து நல்லதுக்காகவே பயன்படுத்தப்படணுமே தவிர தவறான தொழில் நடத்துறதுக்கோ தவறான பஞ்சாயத்து பண்ணுறதுக்கோ இந்த அமைப்பில் வந்து நம்ம வந்து ஒரு துளியும் இடம் கிடையாது. ஏன்னா நான் வந்தேன், எனக்கு என்னுடைய பணம் கொடுத்தேன், வாங்க முடியல, வட்டி கொடுத்தேன், பல பிரச்சனைகளை நீங்க வந்து அரசியல் நான் வந்து ஹெல்மெட் போடாம இருந்துட்டு போலீஸ் பிடிச்சிருச்சு, நாங்க போதை பொருள் கொண்டு வந்தேன், என்னை வந்து காப்பாத்தி விடுங்க, இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. நம்ம வந்து ஒன்லி சமுதாயத்துல அந்த எது ஒன்று பிரச்சனைகளுக்கு சேர்ந்து நான் மட்டும் இல்ல நம்ம அமைப்புல எல்லாமே ஒரு 500 பேர் இருக்காங்க. கிழக்கு மாவட்டத்துல மட்டுமே 500 பேர், இதுல வந்து 200 பேர் மகளிர் அணியினர். இது போக நமக்கு சப்போர்ட்டா பண்றதுக்கு எல்லாருமே தயாரா இருக்காங்க. இப்போ அமைப்புல சேரணும்னா அவங்க என்ன கொண்டு வரணும்? ஆதார் கார்டு கொண்டு வரணும், வேற எதுவும் ரூபாய் வேணுமா? ஐடி கார்டுக்குன்னு ஒரு தொகை நம்ம வச்சிருக்கோம், வாங்கிக்கிறீங்க. அதாவது பொறுப்பு கொடுத்திருந்தா அவங்க வந்து உறுப்பினர்னா உறுப்பினர் எப்படி நடந்துக்கணும், அவங்க கூட்டத்துக்கு வரணும். இன்னொன்னு யார்ட்டையும் கட்டாயமா வசூல் பண்றது கிடையாது. அரசியல் அமைப்பு கூட்டம் போடுற மாதிரி நம்ம கடைகளுக்கு நோட்டு போட்டு வசூல் பண்ணி நம்ம எந்த ஒரு சேவையும் செய்யறது கிடையாது. எல்லாமே அதில் உங்களுடைய விருப்பப்பட்டு எல்லாமே அதில் உள்ளவங்க விருப்பப்பட்டு அவங்க கொடுக்குற டொனேட்டரை வச்சுதான் நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது நம்ம பாதில்ல காசு கேட்பாங்க போகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க வந்தாலே அதே பெரிய பங்களிப்பு. ஒவ்வொரு கூட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த அமைப்புல இருக்கீங்க. யாரு நம்ம என்ன வந்து முன்னிறுத்தலை காரணம் அவரை முன்னிறுத்தலாக இவங்க என்ன முன்னிறுத்தலை என் பேர்ல அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களை முன்னிறுத்திக்கிறீர்கள். இது வந்து எனக்குன்னு தனிப்பட்டல, எனக்கு என்ன உரிமை இருக்கு அது எல்லாமே சமம். இந்த கிழக்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறுப்பினரா இருந்தாலும் சரி பொறுப்புல இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்க அனைவரும் சமம். நீங்க உங்களுக்கு முன்னாடி பார்த்துக்கிறீங்க, நீங்க வந்து நில்லுங்க, நீங்களே சேவை செய்யுங்க, நீங்களே போய் எடுத்து போங்க. நான் இந்த அமைப்புல இருக்கேன், செஞ்சு கொடுங்க அப்படின்னு நீங்க செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு வந்து கூட்டம் போட்டாலும் சரி கொடியேற்றின கிட்டத்தட்ட 3 வருஷமா நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா சுதந்திர வினாவுல பள்ளிக்கூட மாணவிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு வந்து ஊக்குவிக்க வரையில
கிராம அரசாங்க பள்ளிக்கு தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சரி சரி அவங்களுக்கு சரி வந்து சரி. வேண்டிய ஜாமெட்ரி பாக்ஸ், நோட்டு, ஆ பள்ளிக்கு தேவையான பொருட்கள், ம் அந்த பள்ளியில வெயில் இருந்துச்சுன்னா அங்க மரம் வளர்க்குற செடிகள் வாங்கி ம் நம்ம செடி வச்சு மரம் வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ம் அந்த பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் என்ன உங்களுக்கு தேவையோ, குடிநீர் தண்ணீர் வசதியோ, மின்சார வசதியோ என்ன செய்யணுமோ நாங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ம் அதுக்காக எல்லாருமே வந்து கொடுக்காங்க, கவர்மெண்ட் இருக்கு, தனியார் அமைப்பு இருக்கு அப்படிங்கறதும் இல்ல. எங்கனால என்ன செய்ய முடியுமோ இப்போ ஒரு சின்ன மருத்துவ உதவி இல்லை கல்வி ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி கல்வி உதவி தொகை அப்படி பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்ல என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அது கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம். தனியார்ல நாங்க வந்து டாக்டர் படிக்கணும், அது நம்ம பண்ண முடியாதுல்ல. இப்போ தனியார் பள்ளியில் இங்கிலீஷ் படிக்க முடியல அப்படின்னு ஒரு அம்மா கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி காலேஜ் முடிச்சுட்டா மேல படிக்கணும் அப்படின்னு. அந்த அம்மா வந்து கொஞ்சம் வசதியானவங்க தான். நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது வசதியான இருக்கு, அவங்களுக்கு படிக்க வைக்க முடியுமா சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குலாம் நம்ம வந்து அவங்களுடைய படிப்புக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது. ஏழை எளிய மக்களுக்காக நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோம். நேற்று நடந்த அந்த அறிவுத்திறன் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அதாவது பேச முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகளுடைய இது பார்வையாளர்ல 4வது தெருவுல இருக்கு. அதுக்கு வந்து இலவசமா தான் அவங்க பயிற்சி கொடுத்து அந்த குழந்தைகளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இது வரைக்கும் நம்ம 3 வருஷமா பண்ணி கொடுத்துருக்கோம். கல்யாண மண்டபம் பிடிச்சி அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். நேற்று வரைக்கும் செஞ்சு இலவசமா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அமௌண்ட் செலவு பண்ணி அந்த குழந்தைகளுடைய சந்தோஷத்துல நாமளும் சந்தோஷப்படுகிறோம். மகிழ்ச்சியை பங்களிப்பு அவங்களுக்கு அந்த நிர்வாகமும் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பு மூலியமாக பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து யாரும் பெரியவர் சிறியவர் என்று இல்லை, யாரு எந்த கட்சிக்காரங்க இருக்கணும், என்ன ஜாதி மதம் ஆச்சுக்கு அப்பாற்பட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி. நம்ம அமைப்பில் நிறைய பேர் இன்னும் சேரணும், இன்னும் உங்கள் சமூக சேவைகள் நிறையா தொடரணும். ஆண்டவன் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம், இது நீங்கள் பத்திரிகையிலையும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த பத்திரிகையுடைய பேரையும் சொல்லுங்க. தமிழக குரல்ல மாவட்ட செய்தியாளர் இருக்கேன். சரி 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 சரி. நாளிதழ்ல வந்து உரிமை குரல்ல பத்திரிகையில போட்டோகிராஃபரா இருக்கு. சரி சரி. 2 இதுல நம்ம இணைஞ்சு பண்ணோம். மக்கள் சட்டம் மாத இதழ்ல கிழக்கு மாவட்ட நிருபரா இருக்கு. உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். வேதாள கண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் அண்ணன் அவங்களுக்கு கூட சப்போர்ட்டா இருந்து இன்னும் நிறைய சப்போர்ட் இல்லாம எந்த இதுமே தனியா வந்து பண்ண முடியாது. ஆமா ஆமா. செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு தனிநபர் வந்து எந்த இதுல இயங்க முடியாது. நம்ம அரசியல் கட்சி கூட 5 வருஷம் நமக்கு அப்படி கிடையாது. நம்மளால என்னைக்கு வரைக்கும் செய்ய முடியுமோ செஞ்சுக்குருவோம். என்னைக்கு ஒரே மாதிரி இருக்க முடியாது. அந்த மனிதனே நிரந்தரம் இல்லாத போது பதவியும் ஒரு இது இருக்கு. நம்ம இருக்கிற இடத்துல நல்லபடியா இருப்போம். நம்மளால செய்ய முடிஞ்சதை செய்வோம். நன்றி நன்றி. நம்மளால எல்லாம் இயன்றதோ இல்லாதவர்களும் செய்வோம். இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அக்கா இதுல இருந்து சம்பாதிக்கணும், இதுல தொழில் பண்ணணும், இதுல வந்து மக்களை வந்து மிரட்டணும், நமக்குன்னு ஒரு ஆதிக்கத்தை செலவழிக்கணும், நமக்கு ஒரு பேர் வரணும். நம்ம அரசியல் கட்சியில போய் 2 ஓட்டு வாங்கி ஜெயிக்க போறது கிடையாது. அதனால சேவையா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.